வணக்கம். பெரியார், தந்தை பெரியார் இந்து மக்களுக்கு எதிரானவர் இல்லை. எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தி ஒட்டுண்ணியாக உழைக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த 2000-3000 ஆண்டுகளாக ஒட்டுண்ணி போன்று வாழ்ந்து கொண்டிருந்த பிராமண சமுதாயத்தை எதிர்த்தாரே ஒழிய சாதாரண இந்து மக்களை எதிர்க்கவில்லை. இந்து மக்கள் என்பது வெள்ளை ஆங்கிலேயர்கள் கணக்கெடுத்ததுக்கு பிறகுதான் இந்து மக்கள். அதுக்கு முன்னால் இந்து மக்கள் என்பதெல்லாம் கிடையாது. பிராமணர்களுடைய அடிமைகள் தான். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்கள் பெரியாரை, தந்தை பெரியாரை எதிர்க்கலாம். ஆனால் அவர்களுக்கும் தான் போட்டி. ஆனால் சீமான் பேச்சை கேட்டுக்கிட்டு தந்தை பெரியாருக்கு எதிராக இன்று வலுவான ஒரு கட்டமைப்பை தமிழகத்தில் நிறுத்திவிட்டார்கள். கண்டிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், இல்லைன்னா கூட்டணி ஆட்சி வந்தாலும் கூட தமிழகத்திலிருந்து பெரியார் சிலையை அகற்றி விடுவார்கள். இது கண்டிப்பாக நடக்கும். இந்த அளவுக்கு யாருக்கு பாடுபட்டாரோ அந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களே இன்று பெரியாருக்கு எதிரான கருத்துக்கு செயல்படுறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா திமுகவும் அதிமுக தான். பெரியார் அண்ணா பேரை சொல்லி ஆட்சி நடத்துங்கிற பேரில் தன் குடும்பத்துக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இங்கே ஒரு கேடுகட்ட ஒரு பழமொழி உண்டு, 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கின்றோம் என்று. அந்த அடிப்படையில் அதிமுகவும் திமுகவும் கொள்ளையடித்து எல்லா மக்களையும் வறுமையில் போட்டதன் விளைவின் காரணமாக இவர்கள் ஆட்சியில் தொடர்ந்து நீடிப்பதற்கு காரணம் என்ன? தந்தை பெரியார் ஏற்படுத்திய கொள்கை தான் இவர்களை தொடர்ந்து ஆட்சியில் நிலைநிறுத்தி கொண்டு இன்று நம்மளையெல்லாம் வறுமைக்கு தள்ளுவதற்கு காரணமாக இருப்பது தந்தை பெரியாருடைய கொள்கை தான். அதனால் இந்த கொள்ளையர்களை அகற்ற வேண்டுமென்றால் தந்தை பெரியாருடைய கொள்கையும் தந்தை பெரியாரையும் அகற்ற வேண்டுங்கிற இவர்களுடைய யாருக்காக பாடுபட்டாரோ பெரியார், அந்த வம்சத்திலிருந்து பெரியாருக்கு எதிரான ஒரு கருத்து நிலவி வந்து இன்று தமிழகத்தில் எதிர்ப்பு நிலை உருவாகிவிட்டது. இதை சாதகமாக பிராமணர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இதுதான் தக்க சமயம் என்று. அதனால் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் கொள்ளையடிப்பதை நிறுத்திவிட்டு மக்கள் நலன் கவனம் செலுத்தினால் பெரியாருடைய கொள்கை நிலைத்து நிற்கும். நன்றி.